கையை நேரா வை. இப்படியே ஆட்டிட்டு இருந்தா எப்படி ஓட்டுறது? அப்படிதான் போ, நேரா போ. போ போ. எனக்கு எங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சு ஜீவா. எங்க அப்பாவும் இப்படிதான் என் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு ஜீவா. மீனா அழாத, அழாதன்னு சொல்றேன்ல, அழாத மீனா. இந்தாங்கம்மா, சூடு ஆறிடுச்சா? குடிங்க. இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துறேன். போதும் மூர்த்தி, போதும். மாமா, தோசையா இட்லியா என்ன செய்யட்டும்? எதாவது பண்ணு, இங்க வச்சிருவா. இந்த அண்ணா, இவளை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன். தாராளமா போயிட்டு வாடா. எந்த கோயிலுக்குடா? நம்ம கோயில் தான். நீ பார்த்து போயிட்டு வாங்க. வண்டி எடுத்துட்டு போயிட்டு வாடா. அண்ணன் கடைக்கு எடுத்துட்டு போகணும்ல வண்டியை, நாங்க அப்படியே நடந்து போயிட்டு வரோம். ஏலே, நீ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகிற போது? வண்டி எடுத்து போயிட்டு வாடா. நான் வேண்டாம் கதிர் கூட போகிறேன். அப்படி இல்லைண்டா நீ வந்ததுக்கப்புறம் அவங்க கூட வந்துட்டு போகிறேன். சரிண்ணே. இந்த வா மீனா. ஏன் மீனா முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? நைட்டு சரியா தூங்கலையா நீ? தூங்குன, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி கிளம்புங்க. மீனா, ஃப்ரிட்ஜில் பூ இருக்கு, எடுத்து வச்சுட்டு போ. சரி. அம்மா, குடிச்சாச்சுன்னா டம்ளர் கொடுங்க. இந்த பூ வச்சுக்கிட்டேன். ஜீவா போலாமா? மாமா இது பிடிங்க. எப்படியா ஏத்தியும் இறக்கமுமா வைக்கிறது? ஒரு நிமிஷம் இரு. இப்ப அழகா இருக்கு. போயிட்டு வாங்க. சரி அண்ணி, வரேண்ணே. வரமா. வர போயிட்டு வா. வர மாமா. உங்களை கூட மாமான்னு சொல்லிட்டா, ஆனா இன்னும் என்ன அக்கான்னு சொல்லல மாமா. சொல்லாம எங்க வீர போகுது? அதெல்லாம் தன்னால அந்த பிள்ளைய சொல்லும் பாரு. ஏந்தனோ வரும்போது ரொம்ப மெலிஞ்சு கருத்து வந்தா, இப்ப கொஞ்சம் நல்லாயிட்டால? ஆமா அத்த, எல்லாம் தனத்தோட சாப்பாடு தான். ஏடா குளிக்காம கொள்ளாம காலேஜ் கிளம்புற மாதிரி தெரியுது? குளிச்சிட்டானே. நீ குளிச்சேன்னு சொன்னா தான்றா தெரியுது, பார்த்தா தெரியலையா? ஏண்டா தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டியாடா? மூஞ்சில ஒரு மாதிரி வலியுண்ணே. அது வலிஞ்சு என்ன இப்ப? அதெல்லாம் நல்லா இருக்காதுண்ணே. ஏன்டா நல்லா இருக்காது? ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். ஏமா, காலங்காலமா நம்மளாம் எண்ணெய் வச்சு தானே குளிச்சுட்டு இருக்கான். இவனை பாருங்கவே, ஸ்டைலுட்டு எண்ணெயே ஜெயிக்கிறது கிடையாது. அதனால தான்றா கொஞ்சம் வயசுலேயே முடியெல்லாம் கொட்டி போயிடுது. ஏலை போட, போய் எண்ணெய் எடுத்துக்கோட. அண்ணே வேணாண்ணே. ஏலை எடுத்து கொஞ்சோண்டு தேய்ச்சிக்கு போட. அட விடுங்க மாமா, அவன் போகட்டும், நீ போடா. ஆட சும்மா இருதானே, கொஞ்சோண்டு எடுத்து தேய்ச்சி போயிட்டு போறேன். போடா போய் எடுத்துக்கோட. அதெல்லாம் தேய்க்க முடியாதுண்ணே. ஏலை போடா. டேய், அந்த கண்ணாடி பக்கத்துல இருக்கு பாரு. என்ன தேய்க்கிறதுக்கு இப்படி அழுகுறானேம்மா? இப்படி இருக்காண்டு குடு. நீ ஏன்ட்டு கொடுத்தானா? ஏலை உட்கார. ஏலை வேணாம்ண்ணே. எதுக்குடா இப்படி யோசிக்கிற? உட்கார்றா. வேணாண்ணே. ஆடா உட்கார்றா. ஐய இவ என்ன என்னதைக்கு இப்படி போய்பிறியா? வேணாண்ணே. ஆட புரியா, கொஞ்சோடு தேய்ச்சிக்கிறதுக்கு எப்படி யோசிக்கிறேன் பாரு. பசங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கண்ணே. பசங்க கிண்டல் பண்ணுவாங்களா, பொண்ணுங்க கிண்டல் பண்ணுமா? பொண்ணுங்களும் தான் கிண்டல் பண்ணுங்க. அது என்னடா காலேஜ், என்ன தேய்க்கிறதுக்கெல்லாமடா கிண்டல் பண்ணுவாங்க? என்னடா நீ? போதும்ண்ணே. என்னதா சத்தாண்டா உடம்புக்கு நல்லது? எது எது நல்ல விஷயமா அதெல்லாம் செஞ்சிடாத நீ. வெயில் காலத்துல தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி போகணும்டா. இதுல இடத்த செயல் ஒரே போதுன்னு புலம்புருவேன்.
அடிக்க போகிறேன் பாரு. என்னண்ணே என்ன நடக்குது? ஒன்றும் இல்லடா எதிரே. என்ன தேய்ச்சா சாருக்கு கொஞ்சம் ஸ்டைல் குறையுதான். ஓ அதே தேய்ச்சா எந்த அளவு குறையுதுன்னு தேய்ச்சி பார்த்துக்கிறீங்க. என்ன கண்ணா மாட்டினியா? ஆமா, அண்ணன் மண்டை மட்டும் என்ன தைக்காம ரொம்ப அழகா இருக்கோ, அவருக்கும் தேய்ச்சி விடுங்கண்ணே. அவ எல்லாம் உன்ன மாதிரி இல்லப்பா, எண்ணெய் தேய்க்கிற வகைதான். பாத்தீங்களா நீ, கதிர் அண்ணன் ஏதாவது சொன்னா முள்ளையணிக்கு கோவம் வருது. டேய் முள்ளையணி ஏதாவது சொல்ல போனா கதிர் அண்ணன் டென்ஷன் ஆகுது. என்ன ரொம்ப டென்ஷன் ஆகாதானே? இந்தா இந்த எண்ணெய நல்லா முடியல தேய்ச்சிக்கோ, ரொம்ப நல்லதான். இப்பதான் அண்ணன் சொல்லுச்சு. இந்தா. அப்படியா? உன்னையெல்லாம் என்ன தேய்க்கிறலாம் கருமமாடா. அண்ணே என்னடா எதிரே? என்னண்ணே என்ன தேய்ச்சிருக்கீங்க? அங்கே பொறுங்க. என்னடா தேய்ச்ச மாதிரியே தெரியலையா? தேய்க்கவே இல்லைங்கிறேன். ஐயோ ஐயோ அண்ணா என்ன பண்ற? ஐயோ மொத்த எண்ணெயும் கொட்டிட்டாரு. ஆமாடாண்டா, கொஞ்சம் கம்மியாக தான் தேய்ச்சிருக்கேன். கண்டா ஏண்ணே? இப்பதான்டா நல்லா இருக்கு. சும்மா ரொம்ப கம்மியாக தானே தேய்ச்சிருக்கேன். போச்சு போச்சு, இப்படியே காலேஜ் போனா உருட்டுறோம். எல்லாம் எண்ணெயெல்லாம் வலிக்கல போறாங்க. சரிண்ணே நான் அப்படியே கிளம்புறேன். இல்லை கதிரு, 2 நிமிஷம் போரு. ஜீவா வண்டி எடுத்து போயிருக்கேன், நான் உன் கூடயே வந்துடுறேன். சரிண்ணே. மத்தியானம் வந்துடுங்க, மறந்துடாதீங்க. அவங்க 2 பேரும் ஏதோ பேசுறாங்க பாருங்க. அதுக்கு உனக்கு என்னடா? அண்ணே மறந்துடாதீங்கன்னு ஏதோ சொன்னாங்கண்ணே. என்ன சொன்னீங்க? எதை மறந்துடாதுன்னு சொன்னீங்க? அது டேப்புடா, உன் வாயை ஒட்டுறதுக்கு டேப்பு. ஓ அதை தான் மறந்துட வேணான்னு சொல்கிறாங்க. நான் மறப்பேனா? ஓ நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எங்க ஹெல்ப் வேணும். இப்ப 2 பேரும் சேர்ந்துட்டு கிண்டல் பண்றீங்களோ? பிரிச்சிருவேன் பாத்துக்கங்க. இல்லை டேய் அறிவு கேட்டவன. வாயை கழுவிடா. நாங்களே கதிரும் முல்லையும் எப்படா சந்தோஷமா சேருவாங்கன்னு பாத்துட்டு இருக்கோம். பாருங்க மாமா அவன, இப்பதான் அவங்க பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ள கண்ணு வைக்கிறான். டே கதிரு, கொஞ்சம் போடுறா, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. எல்லாருக்கும் இப்ப திருப்தியா? ஏய் கண்ணா, ஒரு நிமிஷம் இருந்து வரேன். டேய் விடுறா, நாளைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம். உன் மூஞ்சிய பாரு. பாரு. ஏண்டா கதிரு, இப்பத்தான் கண்ணை பார்க்கறதுக்கு அழகா தெரியானடா. பின்றான் என்ன? ஏண்டா எதிரே, நீ அப்பப்ப இதே மாதிரி என்ன செய்யடா? அது போச்சு. நேரம் வச்சுண்ணே, கிளம்பலாம். நாங்கள் தான் சொல்கிறோன்னா இவ்வளோ என்ன தேப்ப. வரேன் தானே, வரேன். பிளான் பண்ணி தேய்ச்சிட்டு பேச்ச பாரு. குளிச்சுட்டு காலேஜ் போ. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பு. ஆ? இப்படியே வா. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க என்கிட்ட நல்லபடியா பேசணும் கடவுளே. शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते. ॐ शीर्वशस्वमायुष्यमारोग्यमापिता शोभमानं महीयते. धान्यं धनं वसुं भगपुत्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सदा यत्पुरुषः सधेन्द्रियायुच्छेवेन्द्रिये प्रतिष्ठति. दीर्घायुष्मान् भव, सर्वाभिषसिद्धिरस्तु. விரலை கடிச்சு துப்பிடாதே. வாயிலேருந்து முதல்ல கையெடு. டென்ஷனா இருக்கு ஜீவா. என்ன டென்ஷன்? புதுசா யாரையாவது பார்க்க போற? உங்க அப்பா அம்மாவை தானே பார்க்க போற? என் கூட பேசுவாங்களா? தெரியல.
அந்த உயர்ந்த மனிதன் உயரத்துல மட்டும்தான் பெருசா இருக்காரு, குணத்துல இல்லையே. என்ன பண்றது? எங்க அப்பாவை சொல்றியா? அந்த ஆளத்தேன். இது பாரு ஜீவா, அவர் அந்த ஆளுன்னு சொல்லாத. அவர் ஆளு தானே. மரியாதையா பேசு ஜீவா, அப்படிலாம் பேசாத. சரி சரி, டென்ஷன் ஆகாத. வருவாங்கல்ல? டெய்லி வருவாங்கன்னு நீ தானே சொன்ன. ஆமா சொன்னேன், வருவாங்க வருவாங்க. ம். எப்படி ஜீவா உனக்கு என்ன இங்க கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு? உனக்கு தான் எங்க அப்பாவை பிடிக்காதே. நீதான் உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும், ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி அழுதியே, அதான் கூப்பிட்டு வந்தேன். நீ போய் பேசிக்கிட்டு இரு, நான் இங்க இருக்கேன். அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? அம்மா வரலையா? என்ன வேணும் உனக்கு? அப்பா உங்க ஞாபகமாவே இருந்துச்சுப்பா, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீயா வந்தியா இல்ல என்ன பார்த்து ஏதாவது வாங்கிட்டு வான்னு அவன் சொல்லி வந்தியா? ஐயோ இல்லப்பா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். நீங்க என் கூட பேசி இன்னையோட 150 நாள் ஆகுதுப்பா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உங்களை, அம்மாவை, ஸ்வேதாவை எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்துச்சுப்பா, அதான் வந்த. நாங்கெல்லாம் வேணான்னு தானே ஏமாத்திட்டு ஓடி போன, இப்ப என்ன பார்க்கணும்? நீங்கெல்லாம் வேணான்னு போகலப்பா. நான் போலனா ஜீவாவுக்கு வேற கல்யாணம் நடந்திருக்கும். நீங்க தான் என்ன ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களேப்பா, நான் வேற என்ன பண்ணிருக்க முடியும்? நாங்க தான் வேணும்னா எங்க சொல் பேச்சு கேட்டு பேசாம இருந்திருக்கணும். அவன் தான் வேணும்னு போனல, இப்ப நாங்க நீ செத்து போயிட்டு நினைக்க வேண்டியதுதான். அப்பா ப்ளீஸ் பா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன பார்த்தா பாவமாவே இல்லையா? என்கிட்ட நம்ம வீட்ல எவ்வளவு பாசமா இருந்தீங்க. அதெல்லாம் நான் சொல்றதை கேட்டு நீ என் பொண்ணா இருந்த வரைக்கும் தான். நீ எங்க இஷ்டத்தை மீறி எங்களை தலைகுனிய வச்சுட்டல, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. இப்படி எல்லாம் அழுது டிராமா போட்டு என்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லிச்சா உன் குடும்பம்? கொத்த பைசா தர மாட்டேன். உங்க பைசாக்காக நான் ஒண்ணு வரலப்பா. உங்க முகத்தை பார்த்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். இத பார், கைய விடு. நான் உன்னை பாக்குறது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும். அப்பா 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 பாரு ஜீவா, எப்படி பேசிட்டு போறாரு பாரு. என்னை விட அவருக்கு கௌரவம் தான் பெருசு. நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் அவரு கௌரவம் போற மாதிரி? திருட்டுனா போலீஸ் ஸ்டேஷன் போனா, இல்ல யாராவது ஏமாத்துனா கொலை பண்ணனா? ஒண்ணுமே பண்ணலையேடா. எனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது எப்படி ஜீவா துரோகமாகும்?
நான் அவர்கிட்ட தானே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அவர் ஒத்துக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன்டா இவர் என்ன இப்படி கேவலமா பேசிட்டு போறாரு? விடு மீனா, அழாத. சத்தியமா உன் வீடு எவ்வளவு பரவாயில்ல ஜீவா. நம்மள அவங்க துரத்து விடல, நல்லாதான் வச்சிருக்காங்க. சத்தியமா உன் வீடு எவ்வளவு பரவாயில்லடா, பரவாயில்ல. பொண்ணுங்கெல்லாம் சொந்தமா யோசிச்சு முடிவு எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. என்ன அப்பாவோ, ச்சே. பாசமே இருக்காதாடா இவங்களுக்கு? முடியல. இனிமே நானும் இவங்கள மாதிரி கல்லு மாதிரி இருந்துடுறேன். என்ன வேணாம்னு சொல்றவங்க எனக்கு வேணாம் ஜீவா. ஒண்ணும் இல்ல மீனா, எல்லாம் சரியாகும். நீ நல்லவன் ஜீவா, எங்க அப்பாவோட நல்லவன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா, அப்பாவோட கோவமும் சரியாகும். அவரை பார்க்கணும்னு நினைச்ச, பார்த்துட்டல, அப்படிதான். அழாத மீனா, வா 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 மீனா. முல்லை, என்னம்மா யோசனையா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சும்மா அப்படியே. காலை வச்சது போதாதாம்மா, ரொம்ப நேரம் ஆச்சே. 1 மணிக்கு எடுக்கிறேன்னு சொன்ன. ஐயோ, 1 மணி ஆயிடுச்சா? ஆ. ம். ஆ, காலை மெதுவா எடுங்க அத்தை. ம். தொடச்சு விட்டுட்டியா முல்ல? சமையல் முடிஞ்சதாக்கா? முடிஞ்சதே. சரி, நான் போய் கொடுத்துட்டு வரேன். நீ என்ன புது பழக்கத்தை ஆரம்பிக்கிற? நேத்தும் சாப்பாடை தூக்கிட்டு போன. கொண்டு போனா நேரத்துக்கு சாப்பிடுவாங்க இல்லக்கா? யாராவது ஒருத்தர் இங்க வந்து சாப்பிட்டுட்டு மத்தவங்களுக்கும் எடுத்துட்டு போவாங்க, அதுதான் பழக்கம். ம். ஆமா, நீ எதுக்கு அலையணும்? இல்லக்கா, கடையில சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு நானும் கொஞ்ச நேரம் அங்க வேலை பார்ப்பேன்ல, பொழுது போகும்னு பார்த்தேன். எதுக்கும்மா வெயில்ல அலைஞ்சிட்டு இருக்க? பொழுது போலன்னா டிவி பாரு, இல்லைன்னா படுத்து தூங்கு. நம்ம வீட்ல என்ன வேலையா இல்ல? ஏதாவது ஒரு வேலை எடுத்து போட்டு செய்ய வேண்டியதானே? அதுக்கு இல்லத்த, நான் போயிட்டு வரேனே. நேத்தும் இப்படிதான் பொழுது போலன்னு கிளம்பி போன. ஆ, அது நேத்து ஐப்ரோ எடுக்க போறேன்னு சொன்னேன்க்கா. அப்படியா சொன்ன? அப்படி சொன்ன மாதிரியே இல்லையே. அக்கா, சொல்லிட்டு தான்க்கா போனேன் இல்லங்க? அப்படிதான் சொல்லிட்டு போனீங்க, ஆனா அங்கதான் போனீங்களான்னு தெரியலையே. ஏங்க, அங்க போறேன்னு சொல்லிட்டு வேற எங்க போவா? நான் அங்கதான் போனேன். வேணுனா என் புருவத்தை பாருங்க, எடுத்த மாதிரி இல்ல? நேத்து நீங்க பார்லர் போறதுக்கு முன்னாடியும் இப்படிதான் இருந்ததா ஞாபகம் இருக்கு. இப்ப நான் வெளியில போறது உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா இருக்கா? இப்ப நான் கடைக்கு போறதா வேண்டாமாக்கா? போயே திருவேன்னா நான் என்ன பண்ண முடியும்? எடுத்துட்டு போ. இங்க பாரு, வெயில்ல ஏன் வந்தேன்னு மாமா கேட்டாருன்னா அப்புறம் திட்ட நீதான் வாங்கிக்கணும். எனக்கு தெரியாதுப்பா. அதை நான் பாத்துக்கிறேன். என்னமோ சரியில்லையே. வீட்ல போர் அடிக்குதுன்னு தானே கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்றா. போயிட்டு தான் வரட்டுமே. அக்கா, நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். காலையில குடுக்க சொன்னா வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்னேன்.
மத்தியானம் இப்படி வெட்ட வெயில்ல விஸ்கு விஸ்குன்னு போறேங்கிற. என்னமோ போ. காலையில நடந்து போறேன்னு சொல்றேன், நீங்க தான் விட மாட்டேறிய. அக்கா நான் வரேன்க்கா, நேரமாச்சு, எல்லாருக்கும் பசிக்கும் இல்ல. என்னம்மா சாப்பிட்டீங்களா? என்னதானா உள்ள எங்கேயோ கிளம்புன மாதிரி தெரியுது. ஐயோ பெரிய மாமா, இவங்க வந்துட்டாங்களே, இனி விட மாட்டாக.